சேர்க்கை கருவுத்தல் முடித்த பிறகு பதிவேடுகள் கிளிக் செய்யவும். பத்துவாடா பதிவேடு கிளிக் செய்யுங்கள். இதில் புதிதாக கிளிக் பண்ணுங்கள். இப்போது பத்துவாடா பதிவேடில் தேதி, எந்த தேதி நம்ம என்டர் பண்ணுறோமோ அந்த தேதி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். உறுப்பினர் எந்த உறுப்பினருக்கு நம்ம இது பண்ணுறோமோ அந்த உறுப்பினர் நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. கொள்முதல் தேதியிலேருந்து கொள்முதல் இன்று வரை, அதாவது நான் பட்டுவாடா பண்ணுறது நான் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நான் பட்டுவாடா பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பட்டுவாடா பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் இந்த பட்டுவாடா பண்ண முடியாது. ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் பட்டுவாடா பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் நான் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நான் பட்டுவாடா பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம 2 நாள் 3 நாளும் பண்ணலாம், இல்லை 10 நாளாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கொள்முதல் லிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம கொள்முதலில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி எவ்வளோ லிட்டரோ அந்த லிட்டர் ஃபெச் ஆகி வந்துடும். அதே மாதிரி மொத்த தொகையும் ஃபெச் ஆகி வந்துடும். ஸோ முன்னிலுவை உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம முன்னிலுவை கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அண்ணா நலநிதி நான் 1 கொடுத்துருக்கேன். ஸோ உறுப்பினர் முன்பணம் ஒரு 50 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ கலப்பு தீவனம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம தீவன மூட்டையில் விற்பனை, அதாவது ஒரு மூட்டைகள் 50,000 நான் 50,000 நான் கொடுக்கணும். ஸோ அதில் 40,000 கொடுத்துட்டேன், பேலன்ஸ் 10,000 நான் கொடுக்கல. ஸோ அதனால் அது 10,000 கலப்பு தீவனம்ல நம்மளுக்கு ஃபெச் ஆகி காட்டுது. ஸோ உங்களுக்கு ரெக்வயர்டான டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஸோ மொத்த பிடித்தம் நம்மளுக்கு கேல்குலேட் ஆகி வந்துடும். அதே மாதிரி போனஸ் எல்லாமே நம்ம உங்களோட டேட்டா ரைட்டரான டேட்டாஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு நிகர தொகை ஸோ எல்லா ப்ராசஸ் எல்லாமே நம்ம கேல்குலேட் ஆகி நம்மளுக்கு மொத்தம் அமௌண்ட் வருது. ஸோ இந்த கொள்முதல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த லிட்டரும் இந்த தொகையும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சம் பண்ணுறதுக்காக இது நம்ம கொடுத்துருக்கோம், கிராஸ் செக் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு கேல்குலேட் கொடுத்துருங்க. நான் 1ஆம் தேதிக்கு மட்டும் நான் பட்டுவாடா பண்ணணும் அப்படின்னா கேல்குலேட் கொடுக்க தேவையில்லை, சேமிக்க கொடுத்துடலாம். ஸோ நான் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் கேல்குலேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேமிக்க கொடுத்துருங்க. டேட்டா சேவ் ஆயிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அந்த தேதி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தேதி வாரி தேர்வு கொடுங்க. ஸோ நம்ம என்ட்ரி பண்ண டேட்டா நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, அதுக்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ட்ரி போட்ட டேட்டா நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு.